கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும். வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேச போகிறோம். நிஃப்டி வந்து இப்போ 24,000 ஆர்டர் இருக்குல்ல, இது வந்து அடுத்தது 23,500 கிட்ட போகுமா இல்லை 26,000 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டாபிக். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் குறி ஜாயின் பண்ணுறாரு. லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், Cauvery Business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 10% தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை இதே டாப்பிக்கில் இன்னும் டீட்டெயிலான டிஸ்கஷன் இருக்குது. ஸோ அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குருஜி வந்து அதுக்கு ரெடியாக இருக்கார். அந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, 23,500 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஏன் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து செப்டம்பர் மாதத்தில் RSI இண்டெக்ஸ் வந்து 80க்கு மேலே இருந்துச்சு, 82 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து 70 and odd அந்த மாதிரி இருக்குது. ஸோ 70 and odd வந்து ஓவர் பாட்டு தான் அப்படிங்கிறது தான் டாக்கு. அதனால் வந்து திரும்பி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சைனீஸ் மார்க்கெட்டுடைய PE ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 12-13 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுடைய PE ரேஷியோ வந்து 27க்கு மேலே இருக்குது, 27 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால FIS எல்லாம் இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஃபியரு. அதனால 23,500 போகலாம் அப்படின்னு. அடுத்தது இப்போ Q2 ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய செக்டர் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு ஒரு மந்த நிலை வருது அப்படின்னா, இந்த டைமில் அதிகமான மக்கள் வந்து இதுக்குள்ளே பணத்தை போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதனால மார்க்கெட் ஏறாது அப்படின்னு ஒன்று. அடுத்தது என்னென்னா, பிரைமரி மார்க்கெட்டில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு செகண்டரி மார்க்கெட்டை விட அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். நிறையவே நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இதை பற்றி கூட, எப்படி வந்து பிரைமரி மார்க்கெட் அஃபெக்டிங் செகண்டரி மார்க்கெட் அப்படி அது கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம பேசலாம். அதான் இந்த IPOவில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுனால செகண்டரி மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம் குறையுமோ அப்படிங்கிற ஒரு டாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான காரணங்களாக. ஆனால் ஒரு இது பார்த்தீங்களா, நம்ம வந்து இதை வந்து 100% நம்ம ஒத்துக்க முடியாது இந்த காரணத்தை. ஏன் அப்படின்னா, இந்த ஹுண்டாய் IPO எடுத்துக்கோங்களேன், nearly 27,800 crores வந்து அந்த இஷ்யூ. அதில் வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட்டே பண்ணல பார்த்தீங்களா. ஒன்லி 0.5 இதுதான் ரிட்டைல் பார்ட்டிசிபேஷனாக இருந்தது. அவங்களுக்கு அலாட் பண்ண ஷேர் கொடுத்தது கூட அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. பணத்தை கொரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் ரிட்டைல் இன்வெஸ்டர்லாம் எவ்வளோ ஷ்ரூடாக இருக்காங்க, எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்கன்னு இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து அதோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஒரு சைடில் இருந்தால் கூட, அது வந்து இம்மிடியட்டாக விற்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இப்போ மார்க்கெட் டல்லாக இருக்கிறப்ப அதில் போட்டுக்கிட்டு ஏன் லாக் பண்ணுவானே அப்படின்னு எதிர்பார்க்கறனால தான் அவங்க வந்து எதிர்பார்த்தனால தான் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. அவங்க நினச்சது நடந்து போச்சு வேற. அந்த ஷேர் வந்து கோட் ஆகும் போதே குறைச்சி தான் கோட்டாச்சு. தென் இஷ்யூ ப்ரைஸோட ரொம்ப குறைச்சி தான் கோட்டாச்சு. சரி, இந்த மாதிரி காரணம் சொன்னால் கூட என்னுடைய இதில் வந்து நிறைய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்ட இந்த ட்ரெஷரி பில்ஸ், அமெரிக்காவோட ட்ரெஷரி நோட்டுன்னு சொல்லுவாங்க 10 இயருக்கு, அந்த இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4.23 இருக்குது. இதே அக்டோபர் 1 பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.67 கிட்ட இருந்தது. 3.7 இருந்திருக்கு. ரைட்டு. ஸோ இவ்வளோ ரைஸ் இருக்கிறப்ப FIIs வித்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து சைனாக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அங்கே கூட போகலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சர்டன் ரிட்டர்ன் கிடைக்க போகுது ட்ரெஷரி இதில் கொடுத்த இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா ஈக்விட்டி வந்து ஆல்வேஸ் ரிஸ்க் தானே. ஸோ நீங்கள் இதுலேருந்து வித்ரா பண்ணி நீங்கள் அங்கே போய் பார்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷுவராக அந்த ஈல்டு வந்து 4.23 அது மாதிரி கிடைக்க போகுது. ஸோ அதனாலேயும் வந்து இவங்க வித்ட்ரா பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் டாலர் இண்டெக்ஸும் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அக்டோபர் 1 ரேட் எடுத்து பாருங்கள், 101 கிட்ட இருந்த டாலரு இன்னைக்கு வந்து 104.4 கிட்ட இருக்குது. ஓகே, ஆமாம். ஸோ இந்ததும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். US மார்க்கெட்டை பற்றி நீங்கள் பேசும்போது அதுவும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், நாஸ்டாக் அண்ட் S&P எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. ரைட். அப்புறமேல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டோம் நம்ம. ஏன் மார்க்கெட் குறையுது அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு தானே இருக்குது. ஓகே. ஸோ எல்லாரும் ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
நாட் ஒன்லி செக்டார் வைஸ், ஈவன் ஸ்டாக் வைஸ் கூட இந்த இதுலேருந்து அங்கே போடுறது இல்லாட்டா அப்படியே பணத்தை வச்சுக்கிட்டு இருக்குது, இது கூட நடந்துட்டு இருக்கோம் வேற. அண்ட் கோல்டு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறனால அந்த ப்ரைஸும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகி போச்சு. ஸோ இதுலேருந்து வித்துட்டு கூட நிறைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஈவன் ஃபண்ட் ஹவுஸுக்கு கூட அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இந்த பல காரணத்தினால சொல்லலாம் நம்ம இது வந்து 23,500 ரீச் ஆகிறது கிரேட்டர் சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இந்த ட்ரேடிங் பார்ட் அப்படின்னு வரும்பொழுது நிஃப்டி 50 லாட் சைஸை வந்து 25லேருந்து 75 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 25 to 75 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு பெரிய கவரிங் இருக்கும், அதனால் வந்து நிஃப்டி இன்னும் மேலே போகும் அப்படின்லாம் ஒரு பக்கம் டாக் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் என்னென்னா அதிகமான லாட் சைஸுங்கும் போது அதிகமாக பேமெண்ட் இது பண்ண மார்ஜின் அதிகமாக வைக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ட்ரேடிங் பண்ணுற வால்யூம் கம்மியாகுமோ, அதாவது ட்ரேடர்ஸ் மத்தியில் வந்து இல்லை இதுக்கு மேலே பண்ண வேண்டாம், நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் இறங்குவாங்களோ, அதனால வந்து இது நெகட்டிவான ட்ரெண்டில் கூட போகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ரைட்டு. ஸோ நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது இதெல்லாம் எனக்கு தோணுது. நீங்களும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம அந்த டிஸ்கஷனில் பேசிக்கலாம் வெபினார்லன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பாசிட்டிவான ட்ரெண்ட் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்கள்? 25,500க்கு மேலே இல்லை 26,000 அப்படி போகிறதுக்கு? 25,500 to 26,000 போகிறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் நம்ம. ப்ராஃபிட் புக்கிங் இருக்குதுன்னு சொல்கிறோம், பட் எவ்வளோ நாள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க? ஏதோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நிறுத்திட்டு திரும்பி வர ஆரம்பிப்பாங்க. ஈவன் எஃப்ஐஐஸே திரும்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு லோவஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சுன்னா எஃப்ஐஐஸே திருப்பி வருவாங்க, வந்துட்டு அவங்களும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் எடுத்து பாருங்களேன், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தைகளை கூட இல்லாமல் இருந்தவங்க, இப்போ சடனாக வந்து பார்டர் அக்ரிமெண்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 2 லீடர்ஸும் மீட் பண்ணுறாங்க இன்றைக்கி மாஸ்கோவில் வேறு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய பூஸ்ட், ஆக்சுவலாக ஒரு மாரல் பூஸ்ட்டு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து எப்பொழுதும் குட் நியூஸ் அந்த பொலிட்டிக்கல் சைடில் வந்து அது வந்து ஸ்லோவாக வந்து எக்கனாமிக் சைட்லேயும் வரும், நமக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் இதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சரில். அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே. அண்டு சைனீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், நிறைய எஃப்ஐஸ் வந்து சைனீஸில் போடுறாங்க அப்படின்ட்டு. சைனீஸ் எக்கானமி வந்து ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்சென்டிவ்னால அந்த சைனீஸ் எக்கானமியை ரிவைவ் ஆகிடுங்க சொல்கிறது வந்து டூ ஃபார் ஃபெச்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. அது ரொம்ப மிகைப்படுத்தி தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலாரை எடுத்துக்கோங்களேன், அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோதுன்னா 14,000 gigawatts. நம்மளோட என்டையர் கெப்பாசிட்டியை 90 gigawatts தான் இன்ஸ்டால் பண்ணதே. அண்டு நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி about 80 gigawatts. தட் இஸ் மாடியூல் வைஸ் சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 450 gigawatts தான் இருக்குது. அப்போ 3 times ஆஃப் தேர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? வேர்ல்டு மார்க்கெட்டுக்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அதனால் ப்ரைஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அங்கே வந்து நிறைய டேரிஃபு, தட் இஸ் கவுண்டர்வெல்லிங் டியூட்டிஸ், அது மாதிரி எல்லா வெஸ்டர்ன் எக்கானமிஸ்லையும் இம்போஸ் பண்ணி சைனீஸ் ப்ராடக்டை விற்காத லெவலுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து ஃபர்தராக எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். இது ஒரு செக்டார் மட்டும் இல்லைங்க. ஸ்டீல் எடுத்துட்டிங்கன்னா 1100 million tons கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஓகே. அதை கொண்டாந்து நீங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் டம்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் வந்து கவுண்டர்வெல்லிங் டியூட்டி போட்டு அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அகெயின் அவங்க ஸ்டீல் இதை குறைச்சாகணும் ப்ரைஸை. இதெல்லாம் கோயிங் டு இம்பேக்ட். அப்போ இண்டஸ்ட்ரியை இம்பேக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூனர் ஆர் லேட்டர் வந்து அவங்களுடைய அந்த கம்பெனிஸ் எல்லாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த ரியல் பிக்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே. அப்புறமேலே பாருங்கள், ஜியோட ஆக்ஷன் அகெயின்ஸ்ட்டு அலிபாபாவோட ஜாக்மாவை பற்றி நமக்கு தெரியும். அதே மாதிரி action against the education company and other tech companies like Tencent, அதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் வேர்ல்ட் ஓவர். அதனால் இந்த கம்பெனிஸோட ப்ரைஸ்லாம் கிராஷ் ஆச்சு. அதனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு மேலே வந்து எந்த இண்டிவிஜுவலும் ரைஸ் ஆகவே முடியாது அங்கே.
அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து திருப்பியும் ரிவைவ் ஆகிடும் குயிக்காக அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். இவங்க போனவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தோன்னே அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சைனீஸ் எக்கானமி திருப்பி ரிவைவ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பாருங்கள், ஈவன் இந்த ஆயில் செக்டாரில் கூட இந்த ஆயில் ப்ரைஸ் இப்போ வந்து பிட்வீன் 70 and 75 இருக்கிறதுக்கு காரணம் கூட என்ன, சைனீஸோட டிமாண்டு குறைஞ்சனால. அங்கே ஏன் டிமாண்டு குறைஞ்சிச்சுன்னா ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் சேல் ஆகுது. இன்றைக்கி நியர்லி 40% ஆஃப் த சேல்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் சூனர் ஆர் லேட்டர் யூ கேன் சி அந்த லெவலுக்கு அவங்க டாமினேஷன் அந்த ஏரியாவில் வச்சிட்ருக்காங்க. அண்ட் அவங்களோட வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் 60% டேக்ஸு. அதனால் வந்து சூனர் ஆர் லேட்டர் நம்ம சைனா கோயிங் டு ஃபேஸ் அந்த ரியாலிட்டி. தே கெனாட் செல் இட், அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை குறைச்சாகணும், அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. எவ்ரி செக்டார்லையும் தள்ளப்படுவாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட் பண்ணது ஒரு டெம்ப்ரவரி பீரியடுக்கு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம வந்து ஓவர் வேல்யூவேஷனில் கரெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தென் வந்து திருப்பி அவங்க என்டையர் மணியை இங்கே போடுவாங்க. ஏற்கனவே இந்த பாண்ட் மார்க்கெட்டில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கமிட்டும் பண்ணியிருக்காங்க அபவுட் 25 பில்லியன்ஸ் போடுறதாக. ஸோ அதனால் அது கண்டினியூ ஆகும். அந்த இது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஃபெட் ரேட்டு கட் பண்ணது வந்து இட்ஸ் ஒன்லி அ குட் மூவ். அதோடு நிற்க போகிறதில்ல. அவங்க வந்து ஃபர்தராக வந்து ரேட் கட் பண்ண போகிறான்னு தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸ் இந்தியா மோர் அட்ராக்டிவ். ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் வந்து இதுதான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் எக்கானமியாக இருக்குது வேர்ல்டு ஓவர். அப்படி இருக்க போது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இங்கே தான் ஜாஸ்தி கிடைக்க போகுது. இப்போ போனவங்களாம் திருப்பி வரதான் செய்வாங்க. அப்புறம் அஸ் லாங் அஸ் நம்ம ஊரில் வந்து லிக்விடிட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியே போகாத வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து இவ்வளோ கேஷ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வச்சிட்ருக்கவங்க ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா திருப்பி அதை போய் வாங்க தான் செய்வாங்க. அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் பூஸ்ட் ஆக போகுது. ஆனால் பர்ஹாப்ஸ் இந்த ரொம்ப முக்கியமான காரணம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து என்னைக்கு சொல்லுவேன் அப்படின்னா சனிக்கிழமை வந்து லைவ் ப்ரோக்ராமில் சொல்லலான் இருக்கேன். ஓகே. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. குருஜி வந்து வெபினாரில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்டையும் நிறைய ஒப்பீனியன் இருக்குல்ல, அதையும் நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். அந்த டவுட்ஸையும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்லபடி லிமிட் பண்ணுவோம். இது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.